சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை தலைவர் மருத்துவர் சாந்தாவின் மறைவுக்கு பிரதமர் முதல் பாமரர் வரை இரங்கல்களை தெரிவிக்கின்றனர். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியால் அறிமுகப்படுத்தப்பட்ட டாக்டர் சாந்தா தம் வாழ்நாள் முழுவதையும் நோயாளிகளுக்காகவே அர்ப்பணித்தவர். முந்தானத்து வரைக்கும் நேத்திக்கு கூடங்க எல்லாம் இது செய்யணும் அது செய்யணும், எவ்வளோ காசு குறைக்க முடியும், ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் காசு வேணும், அப்படிதான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவங்களுக்கு எல்லாமே, வேற எதுவுமே இல்லை. பணத்துக்கு தான் வைத்தியம்ன்ற மாதிரி இல்லை, வைத்தியத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எவ்வளவோ ஸ்கீம் கொண்டு வந்து அந்த ஸ்கீம் வழியாக நிறைய பேருக்கு வைத்தியம் பண்ணியிருக்காங்க. அவங்கள மாதிரி இனிமேல் கேன்சருக்கு பாடுபடுறவங்க யாரும் இல்லை. ஹவுஸ் கீப்பர் நான் ரொம்ப நல்லவங்க. வயசானவங்களும் வைக்கக்கூடாது, அவங்க வைக்கணும். வயசானவங்க பிள்ளைங்களாம் சுகர் போட மாட்டாங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு எங்களுக்கு வேலைக்கு வச்சுருந்தோம். மருத்துவமனை ஊழியர்கள் முதல் தூய்மை பணியாளர்கள் வரை அனைவரது கண்களிலும் வழியும் இந்த கண்ணீர் பேசிவிடும் டாக்டர் சாந்தாவை பற்றி. தற்போது கொரோனாவைப் போல புற்றுநோயை குணப்படுத்த முடியாமல் நாடே திணறிய காலம் அது. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியுடன் இணைந்து சேவையாற்றியவர் டாக்டர் சாந்தா. சென்னை அடையாறில் புற்றுநோய் சிகிச்சை மையம் நிறுவப்பட்டதை அடுத்து டாக்டர் முத்துலட்சுமியின் அழைப்பின் பேரில் 1954ஆம் ஆண்டு அந்த மருத்துவமனையில் இணைந்தார் டாக்டர் சாந்தா. டாக்டர் முத்துலட்சுமியின் அழைப்பின் பேரில் 1954ஆம் ஆண்டு அந்த மருத்துவமனையில் இணைந்தார் டாக்டர் சாந்தா. 1927ஆம் ஆண்டு பிறந்த அவர் தமது 22வது வயதில் MBBS முடித்து மகப்பேறு மருத்துவராகவே பணியை தொடங்கினார். பின்னர் புற்றுநோய் துறை சார்ந்தும் அறுவை சிகிச்சை சார்ந்தும் படித்து அதில் நிபுணத்துவமும் பெற்றார். 1954ஆம் ஆண்டு முதல் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் முதல் 3 ஆண்டுகள்